சமீபத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு. இங்க பாருங்க, இத்தனை ஏக்கர் நிலங்களை ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணதே தெலுங்கு மக்கள் தான், ஒரு தெலுங்கர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு வீடியோ போடுறாரு. அடுத்த சில நாட்கள்ல மன்னிப்பு கேட்கிறாரு அவரு. இதனால தமிழர்கள் மனம் புண்பட்டுருச்சு, நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் யார் மன்னிப்பு கேட்க வச்சாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏவா வேலுவா தான் இருக்கு, வேற யாரு? ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் ஏவா வேலுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் முனாப்புள்ளியா ஜெயிக்கணும். முனாப்புள்ளியா எந்த கட்சி இருந்தாலும் சரி ஜெயிக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. அதனால தமிழர்கள், தெலுங்கு மக்கள் எல்லா மக்கள்கிட்டயுமே அவரு இணக்கமா இருக்காரு. அவரை மீறி அங்க யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. நீங்க தெலுங்கு தமிழ் ரெண்டே பிரிச்சுட்டீங்கன்னா அவருக்கு ஓட்டு போயிடும். தமிழ் மக்கள் பூரா ஏவா வேலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அது ஒரு கான்ட்ரவர்சியா வந்துடும். அதனால ஏவா வேலு கூப்பிட்டு அவரை மிரட்டி அதை மன்னிப்பு கேட்க வச்சிட்டாரு. இந்த செய்தி தான் தமிழ்நாடு முழுக்க அப்படித்தான். தமிழ்நாடு முழுக்க திருச்சியில இங்க ஏவா வேலு, அங்க நேருவை மீறி யாரும் அரசியலே பண்ண முடியாது. சரி, திருச்சியினுடைய முதலமைச்சர் நேரு தான். நேரு பையன் பெரம்பலூருக்கு முதலமைச்சர் அருண். அவரு அங்க பெரம்பலூரை ஸ்மார்ட் சிட்டி ஆக்க போறாங்க. உலக வங்கியில் 1.5 கோடி வாங்க போறாங்க. இப்படி அப்போ அவரவர்களுக்கு ஒரு ஏரியாவை பட்டா போட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டா போட்டு அரசியல் பண்ற அரசியல்ல திருவண்ணாமலையில ஆன்மீகம் மாட்டிக்கிச்சு. ஆன்மீகம் மாட்டிக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளூர் மக்கள் என்ன பண்றான், எங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டு நாங்க சிறுபான்மையா போய் ஆந்திராவிலிருந்து வந்துக்கிற அத்தனை தொழிலதிபர்களும் நிலத்தை ஏக்கரா 10 லட்சம்னா 50 லட்சம் கொடுத்து வாங்குறான். இதனால எங்களுடைய மண்ணு பறி போய் திருவண்ணாமலையில் நாங்கள் வாழ்ந்த 2 லட்சம் மக்கள் ஊரை விட்டே போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. இதுதான் அங்க கலாட்டாவை.